தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். உலகத்தில் மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. உலகம் முழுவதும் இன்னைக்கு மதத்தை வைத்து தான் அரசியலும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு உலகத்தில் எந்தெந்த மதங்கள் எவ்வளவு ஜனத்தொகை வைத்திருக்கிறார்கள், 2040 உலகத்திற்கு காத்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு நிறையா வியூஸ் இருக்குது, லைக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. 60% மேற்பட்டவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பல சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களை நேரடியாக வந்து அடையும். தற்பொழுது உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மதத்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்கள்னால் அந்த கிறிஸ்துவர்களில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. ரோமன் கேத்தோலிக் இருக்குது, புரொட்டஸ்டன்ட் இருக்குது, ஏஜி இருக்குது, இந்த மாதிரி பல விதமாக சொல்லிட்டு போகலாம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்ஐ இருக்குது. இந்த மாதிரி அதில் பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாருமே இயேசுவை கும்பிடக்கூடியவர்கள். ஸோ இயேசுவை கும்பிடக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் தற்பொழுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 கோடி பேர் இருக்காங்க. ஸோ கிறிஸ்துவ மதம் தான் உலகத்தில் அதிகமான ஜனத்தொகையை தற்பொழுது வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மதம். கிறிஸ்தவர்களுக்கு சற்றும் குறையாமல் கிறிஸ்தவர்களை ஒட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக 200 கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. இஸ்லாமியர்கள்லையும் பல பிரிவுகள் இருக்குது. அதில் 2 பெரிய பிரிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷியா அண்ட் சுன்னி. அது இல்லாமல் பல பிரிவுகள் இருக்குது. அதை நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அடுத்தது இந்த பட்டியலில் இருக்கக்கூடியது மதம் கிடையாது, எந்த மதத்தையும் சாராதவர்கள். எந்த மதத்தையும் சாராதவர்கள் உலகத்தில் 190 கோடி பேர் இருக்காங்க. இது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்க கண்டத்திலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மதம், அவங்க பின்பற்றிட்டு வந்த அந்த கிறிஸ்துவ மதம் அவர்களுக்கு செய்த கொடுமைகள், துரோகங்கள் காரணம் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. ஸோ இந்த காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய பல பேர் எங்களுக்கு மதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது 190 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தில் மதத்தை சாராதவர்களாக இருக்காங்க. அதற்கப்புறம் இந்துக்கள் 120 கோடி பேர் இருக்காங்க. இந்துக்களை தொடர்ந்து பௌத்தர்கள், இவங்க வந்து 2வது கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. ஏன்னா மற்றவங்கலாம் 100 crores மேலே இருக்கிறவங்க, இவங்க 100 crores கீழே இருக்கிறவங்க, 100 கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய மதங்கள் அடுத்து வரக்கூடியது. அதில் முதல்ல இருக்கக்கூடியது பௌத்தர்கள், 30 கோடி பேர் இருக்காங்க. இப்போ அடுத்தது மற்ற மதங்கள், சிறு ஜொராஸ்ட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள் இருக்குது. அது இல்லாமல் வந்து யசீதீஸ் இருக்குது. இந்த மாதிரி மற்ற வழிபாடுகளை பின்பற்றக்கூடிய ஜனத்தொகை உலகத்தில் 20 கோடி பேர் இருக்காங்க. கடைசியாக யூதர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் தற்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையின் பட்டியல். தற்பொழுதுனா 2010க்கும் 20க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஃபியூ ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் எடுத்த கணக்கு. இதன் கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா 2010க்கு அப்புறம் ஜனத்தொகை எப்படி ஏறி இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவர்கள் 12 கோடி பேர் அவங்க மதத்தில் அதிகமாக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் 34 கோடி பேர், கிட்டத்தட்ட 3 மடங்கு, கிறிஸ்தவர்களை விட 3 மடங்கு அளவிற்கு உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதைத் தொடர்ந்து எந்த மதத்தையும் சாராதவர்கள் 27 கோடி பேர் உயர்ந்திருக்காங்க. இந்துக்கள் 12 கோடி பேர் உயர்ந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 12 கோடி, இந்துக்களும் 12 கோடி பேர் உயர்ந்திருக்காங்க. ஆனால் பௌத்தர்கள் 1,80,00,000 பேர் குறைந்திருக்கார்கள். மற்ற மதத்தினர் 1,80,00,000 பேர் அதிகரித்திருக்கிறார்கள். யூதர்கள் 9 லட்சம் பேர் அவங்களுடைய ஜனத்தொகையில் கூடியிருக்கு. ஸோ இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமான ஜனத்தொகை எந்த மதத்தில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமிய மதத்தில் தான். அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் ஜனத்தொகை ஏறினதை நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவர்கள் 120 கோடி, இஸ்லாமியர்கள் 300 கோடிக்கு மேலே உயர்ந்திருக்காங்க. அப்போது இது சதவீதத்தில் ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தும்ல. அந்த சதவீத கணக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2010 23% இருந்த இஸ்லாமியர்கள் தற்பொழுது 26.6% உயர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் மதம் இல்லை அப்படின்னு சொன்ன 23% தற்பொழுது 24.2% உயர்ந்திருக்கிறாங்க. யூதர்கள் என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே நிலைமையில் தொடர்றாங்க. மற்ற மதத்தினர் அதே நிலைமையில் தொடர்றாங்க. இந்துக்கள் 15% இருந்தார்கள், தற்பொழுது 0.1% குறைந்து 14.9% குறைந்திருக்கிறார்கள். பௌத்தர்கள் 4.9% இருந்தார்கள், தற்பொழுது
0.8% குறைந்து 4.1% இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் 30.6% இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் 2.2% குறைஞ்சிருக்கு. உலகத்தில் அதிகமான ஜனத்தொகையை கொண்ட கிறிஸ்துவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அவங்களுடைய பாப்புலேஷன் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்ச பாப்புலேஷன் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இஸ்லாமிய மதத்தில் அது கூடியிருக்கு. கிறிஸ்துவ மதத்தில் குறைஞ்சிருக்கு, இஸ்லாமிய மதத்தில் அந்த ஜனத்தொகையானது கூடியிருக்கு. ஸோ இதுதான் இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய பர்சன்டேஜ். ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு என்ன சொல்லுது? உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை கூடியிருக்கு அப்படின்னு. அப்போ எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை கணிசமான அளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகை கொண்ட இஸ்லாமிய நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் 24 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பாப்புலேஷனில், அந்த நாட்டு ஜனத்தொகையில் 87% இஸ்லாமியர்கள். அது மட்டும் கிடையாது, உலக இஸ்லாமியர்கள் ஜனத்தொகையில் 11.8% இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் பங்களிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 2வது இடத்துல இருக்கக்கூடியது பாகிஸ்தான். 23 கோடி இஸ்லாமியர்கள் அங்கே இருக்காங்க. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 96.5% இன்னைக்கு இஸ்லாமியர்கள். சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட 70% இஸ்லாமியர்களும் 30% மற்ற மதத்தினரும் இருந்தாங்க. அந்த நாடு இன்னைக்கு 96% இஸ்லாமிய நாடாகவும் மீதி இருக்கக்கூடிய மைனாரிட்டி உண்மையான மைனாரிட்டியாக மாறி 3.5% குறைஞ்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் 21 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு ஜனத்தொகையில் 15.2%. உலக இஸ்லாமிய ஜனத்தொகையில் 10% இந்தியாவில் தான் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இந்தியா இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தான நாடு, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கட்டுக்கதையை அவுத்து விட்டு அந்த இஸ்லாமிய சகோதரிகளை பயம்படுத்தி சொந்த நாட்டுக்கு எதிராகவே திருப்பக்கூடிய ஒரு ஈன செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் இஸ்லாமிய சகோதரிகளை வாக்கு வங்கியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள அந்த அச்சத்தை விதைத்து கொண்டே இருக்காங்க. இந்தியா என்றைக்கும் சிறுபான்மையினருக்கு ஒரு சொர்க்கமாக தான் இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யூதர்கள். உலகம் முழுவதும் அடி வாங்கி கொண்டிருந்த போது இந்தியாவில் பாதுகாப்பாக இருந்தாங்க. இந்தியாவில் 21 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 21 கோடி இஸ்லாமியர்களும் இந்தியாவில் சந்தோஷமா இருக்காங்கன்ற யதார்த்தத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் 120க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ நாடுகள் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துவ நாடுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐரோப்பியாவில் நம்மளால் பார்க்க முடியும், அமெரிக்கா கண்டத்தில் பார்க்க முடியும், ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 80% கிறிஸ்துவ நாடாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் கிறிஸ்துவ நாடாக இருக்குது. கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்துவர்களுடைய ஜனத்தொகை பெரும்பான்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட அது கிறிஸ்துவ நாடாகவே நம்மளால் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இஸ்லாமியர்கள் ஜனத்தொகை பெரும்பான்மையாக இருக்காங்க. அது எங்கே? ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் பார்ட் முழுக்க கிறிஸ்துவ நாடாக இருக்கும்போது அதனுடைய நார்தர்ன் பார்ட் முழுக்க ஒரு இஸ்லாமிய மயமாக நம்மளால் பார்க்க முடியுது. மிடில் ஈஸ்ட், ஆசியாவினுடைய மிடில் ஈஸ்ட், ஐரோப்பியாவில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாறிக்கொண்டிருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா போன்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் பல நாடுகள் இஸ்லாமிய நாடாக இருக்குது. 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய ஜனத்தொகையை கொண்ட, இஸ்லாமிய சட்டங்களை கொண்ட ஒரு நாடாக இன்று இருந்து கொண்டிருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகில் இருக்கக்கூடிய புத்த நாடுகள், கிட்டத்தட்ட 7 நாடுகளில் புத்தர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக மங்கோல்ஸ், மியான்மர், பூட்டான், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிபெட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் புத்தர்களுடைய பல வரலாற்று சிறப்புமிக்க தலங்களும் வழிபாட்டு தலங்களும் வரலாறும் பதிந்து கிடைக்குது. ஆனால் அது இந்த மேப்பில் வரல. அதே மாதிரி சைனாலையும் பெரிய அளவில் புத்தர்கள் இருக்காங்க. ஏன் வரல அப்படின்னா சைனா ஒரு கம்யூனிச நாடு. அங்கே மதம் அப்படிங்கிறது கம்யூனிசம், அங்கே போதை அப்படிங்கிறது கம்யூனிசம். அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை மெதித்து அழுத்தி அவங்களை அதை மறக்கடித்து இன்று அவங்களே ஒரு கம்யூனிச சிந்தனையில் கொண்டு போகிறதுக்கான பெரிய முயற்சி அந்த நாடு எடுத்துக்கொண்டு இருக்கு. அது அந்த நாட்டினுடைய வரலாற்றையே, அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையே அழிக்கும் ஒரு போக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ
சைனாவையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 நாடுகள் உலகில் பௌத்தர்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, கிட்டத்தட்ட பௌத்த நாடாகவே நம்ம அதை கருதலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்துக்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் 3. அதாவது அது ஹிந்து நாடு கிடையாது. நான் சொன்ன 120+ கிறிஸ்துவ நாடுகளில் 90% கிறிஸ்துவ நாடுகள். அங்கே பைபிள் தான் சட்டம், அங்கே பைபிள் படி தான் அந்த நாடு நடக்கும், அங்கே கிறிஸ்துவ மத போதகர் சொல்லும்படி தான் அந்த நாடு நடக்கும். நான் சொன்ன 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளில் சட்டமே சரியா சட்டம் தான், அந்த சட்டப்படி தான் அந்த நாட்டில் இருக்கும். பௌத்தர்கள் நாடும் அதே மாதிரி தான். ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 3 நாடுகள், அதில் ஒன்று இந்தியா, இன்னொன்று நேபாள், இன்னொன்று மொரிஷியஸ். அது இங்கே பார்க்க முடியாது. அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் கலக்கக்கூடிய இடத்துல அந்த தீவுகள் இருக்குது. இந்த 3 நாடுகள் தான் ஹிந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் இந்த 3 நாடுகளும் ஒரு டெமோக்ராட்டிக், செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது. நேபாள் சமீபம் வரைக்கும் அது ஒரு ஹிந்து நாடாக இருந்தது. அங்கேயும் சீனாவினுடைய ஒரு பப்பட் கவர்மெண்ட் வந்து அந்த நாடை கம்யூனிஸ்ட் நாடாக அறிவித்தது. ஆனால் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தின் மூலம் இந்த கம்யூனிச சிந்தனை நேபாளிலிருந்து ரொம்ப சமீபத்தில் தூக்கி எறியப்பட்டு அவங்க மீண்டும் ஒரு தேசிய கண்ணோட்டத்துக்கு மாறி இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அது ஒரு ஹிந்து நாடாக மீண்டும் அறிவிக்கல, அது ஒரு செக்குலர் நாடாகவே இருக்குது. ஸோ உலகத்தில் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது 3 நாடு. ஹிந்து நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய வட்ட 0 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் 2 விதமான மதங்கள் இருக்குது. ஒன்று தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மதம், இன்னொன்று ஒரு ப்ரொஃபட் அவர் எழுதின புத்தகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மதம். அதில் தார்மிக் ரிலீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசத்தில் இருக்கக்கூடிய சன் மதங்கள், அதற்கப்புறம் சீக்கிய மதம், பௌத்த மதம், இது போன்ற ஜெயின மதம், இது போன்ற மதங்களை நம்ம தார்மிக் மதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மதம் இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், காலத்திற்கு ஏற்ப அதில் சட்டங்கள் மாறும். அதற்கு ஒருத்தர் தான் குரு, இவர் சொல்கிறபடி தான் அந்த மதம் நடக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த மதத்தில் பிறக்கக்கூடிய புது புது குருமார்கள் அந்த காலத்துக்கு ஏற்ப புது புது சட்டங்களை, புது புது வழிமுறையை, வழிகாட்டுதலை தருவாங்க. அதற்கு ஏற்ப அந்த மதங்கள் வந்து பரிமாணம் அடைந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று அப்ராமிக் ரிலிஜன், அதாவது அந்த மதம் தோன்றிய போது என்ன சட்டங்கள் இருந்ததோ, அந்த மதம் தோன்றிய போது அந்த மதத்தை தோற்றி வைத்தவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன புத்தகத்தில் எழுதியிருக்காரோ, அது எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரஹாமிக் ரிலிஜன். இந்த மதங்களை பின்பற்றக்கூடியது அவர்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ அதில் வந்து நம்ம இங்கே கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களின் ஜனத்தொகையின் பட்டியல், ஜனத்தொகையின் சதவீதம். அது மட்டும் கிடையாது, உலகத்துக்கு நான் சொன்னேன் 2040 ஒரு அச்சுறுத்தல் காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் உலகத்தை 2040ஆம் ஆண்டிற்குள் இஸ்லாமிய மயமாக மாற்ற வேண்டும், உலகை அனைத்து நாடுகளும், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. உலகத்தில் அதிகமாக ஜனத்தொகை கொண்ட மதத்தை விட 2வது இருக்கக்கூடிய மதம் மிக வேகமாக வளர்கிறது, நம்ம நாட்டிலையுமே வளர்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.